போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்காண்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் நம்ம டெஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெஸ்ட் எழுதுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அந்த டெஸ்ட்டில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஃபைனலாக இதையுமே சுருக்கி சிம்பிளாக ஒரு 4 பக்கத்தில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே முதல் டெஸ்ட்டில் நம்ம என்ன வச்சுருந்தோம்னா நேஷ்னல் நியூஸ். நேஷ்னல்னால் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் வச்சுருந்தோம். ஜனவரிலேருந்து செப்டம்பர் வர. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளது என்னென்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம். அதில் மிகப்பெரிய பிரச்சனை எங்கே போகுதுன்னா ஒரு யூனியன் பிரதேசத்தில் போய்ட்டுருக்கு, லடாக் ப்ரொட்டஸ்ட் போய்ட்டுருக்குதுன்னா அதுவும் ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரை. இன்றைக்கி நம்ம கிளாஸில் இதை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்னு பார்க்கும்போது நேஷனல் லெவலில் வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் ஆகிற 15th இது. இன்டர்நேஷ்னல் லெவலில் முக்கியமான போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, தமிழ்நாட்டு லெவலில் முக்கியமான போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அதில் தான் அந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியும் சேர்த்து பார்ப்போம். அது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது இதில் என்ன பார்க்கணும்னா ஈவென்ட் அண்ட் சமிட். இப்போ சாங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு நடந்திருக்கும், அப்புறம் என்விரான்மெண்ட் மாநாடு நடந்திருக்கும். என்னென்ன மாநாடு எங்கெங்கே நடக்கு, இதுதான் கொஷின் கேட்குற ஏரியாவை அழுத்தி சொல்லிடுவேன். அப்புறம் அவார்ட்ஸ் இதுவும் கேட்பான். அவார்ட்ஸ் நம்ம என்ன பார்க்கணும் அடுத்த கிளாஸில் நேஷ்னல் அவார்டு, இப்போ இன்டர்நேஷ்னல் அவார்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் உள்ள அவார்டு, பெரியார் அவார்டு யார் கொடுத்தாங்க, அந்த மாதிரி அவார்டெலாம் நம்ம பார்த்துக்கிடணும். அடுத்தப்படம்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங், ஜெண்டர் கேப் எங்கே இருக்குது, பாவர்ட்டி இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, அது தனியாக இருந்தால் சிம்பிளான கிளாஸ் படிச்சிக்கலாம். அடுத்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸு அண்ட் ஆப்ரேஷன், சிந்தூர் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ்லேருந்து உறுதியாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸில் என்ன பார்க்கணும், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் புக்ஸ் அண்ட் அதர்ஸ், ஃபெமிலியரான புக்ஸ் அண்ட் அதர்ஸ் கேட்பாங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் அடுத்த இதில் சயின்ஸ் அண்ட் டெக்குங்கிறது ISRO DRDO இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கீமை மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். தனியாக என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்தியா லெவலில் உள்ள ஸ்கீம் ஒரு நாள் கிளாஸ் இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். அப்புறம் இது இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாசில் தலாவிங்கிற இடத்துல இது க்ளவுட் பஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் பார்க்க போகிறோம். அதில் நேஷனல் இன்டர்நேஷ்னல் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். அப்புறம் இறந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஆக்ட், இந்தியாவில் என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டத்தை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ முக்கியமான ஆக்ட்டு, முக்கியமான பாலிசி, முக்கியமான ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இது கண்டிப்பாக உங்கள் கேஸ் ஸ்கூல் புக்கில் உள்ளது கேட்பான். அப்புறம் டேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிட்டு மொத்தம் 12 மாதம் இருக்கிறத 4 மாதமாக போட்டு கொடுத்துருக்கோம். கடைசியில் தமிழ்நாடு போலீஸுடைய பாலிசி நோட்ஸ் இருக்கும். அந்த பாலிசி நோட்ஸில் ரீசனாக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் அழுத்தி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1-2 நியூஸ் கிராஸ் ஆகிருக்கும். நேஷனல் உள்ளது ஸ்டேட்டில் உள்ளது கிராஸ் வந்திருக்கும், என்விரான்மெண்ட் நியூஸ் வந்திருக்கும். அதை பிரித்து நம்ம கொடுத்துடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தில் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் பார்க்க போகிறோம். யூனியன் பிரதேசங்கிறது நமக்கு தெரியும், என்னென்ன யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஊர்லேருந்தே போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் டாட் எங்கே வச்சுருக்காங்கன்னா அது யூனியன் பிரதேசம். இப்போ கருப்பு கலர் டாட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு பாண்டிச்சேரி ஏன்னா யூனியன் பிரதேசம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டாமண்டை, தாத்ரா நகர் ஹைவேலி. அடுத்து இந்த சைடு சண்டிகார், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, ஏன்னா அப்போது அந்தமான் நிக்கோபார். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு. ஒரு 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஏன்னா மாநிலம் நீங்கள் படிச்சிருவீங்க, மாநிலத்தில் உங்களுக்கு படிக்க வேண்டியது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் படிச்சிருவீங்க. 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அப்போ 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். அதை தான் நம்ம இங்கே நினச்சி போகிறோம் கேட்டிங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இல்லை 1-2 மீட்டர் கலந்து வந்திருக்கோம், திரும்ப பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த க்ளவுடு பஸ்ட் அப்படிம்பாங்க, மேக வெடிப்பு அப்படிம்பாங்க. மேக வெடிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுருங்களேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுவீங்க. இதே பார்த்தீங்கன்னா குடத்துலேருந்து தண்ணி தூக்கி உங்கள் மேலே ஊற்றுற மாதிரி ஊற்றுனா நீங்கள் உங்களால் ஓட முடியுமா, மூச்சு திணறி இறந்துருவீங்க. அந்த மாதிரி 1 ஹவரில், அதான் டெஃபினிஷன், 1 ஹவரில் ஏன்னா 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யணும். அதான் டெஃபினிஷன். பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு தான் மீனிங் மேக வெடிப்பு. இது பெரும்பாலும் எங்கே பெய்யுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல 10 சென்டிமீட்டர் மழை அடிச்சிடும் 1 ஹவரில். 1 ஹவரில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மினி க்ளவுடு ஃபஸ்ட் அப்படிம்பாங்க.
அப்போ இது எங்கே பெய்யுங்கன்னா மலை பிரதேசத்தில் பெய்யும். அப்போ மலை பிரதேசம்னா எங்கே? ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாள், உத்தரகாண்டு, ஜம்மு காஷ்மீர் இங்கே பெய்யும். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா வயநாடு லேண்ட்ஸ்லைடுன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது மாதிரி இப்போ உத்தரகாண்டில் உத்தரகாசிங்கிற மாவட்டத்தில் இதான் பேர் தராலி. நம்ம பாம்பேயில் தாராவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வீக்கு மேலே லீ போட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தராலி இங்கே வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ மேக வெடிப்புனா அதுக்கு டெஃபினிஷன் என்ன, ரீசெண்டாக எங்கே வந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலம். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. என்விரான்மெண்ட்டில் தான் எப்போ எழுதி வைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகமலை குன்று அப்படின்னு சொல்லி ஈரோடில் இன்னைக்கு பேப்பரில் எல்லா பேப்பர்லையுமே கொடுத்துருக்காங்க. நாகமலை குன்று இதை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரோடு. ஏன்னா இது அதுக்கு முன்னுக்குட்டி உள்ள ஸ்லைடு, நேற்று ரெடி பண்ணது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 இது இருக்குது மொத்தம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரிட்டாப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரிட்டாப்பட்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா முக்கியமான ஏரியா. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா காசம்பட்டி. காசம்பட்டி இருக்கு, காசம்பட்டிங்கிறது திண்டுக்கல். அதுக்கப்புறம் ஏலத்தூர் ஏரி, எலத்தூர் ஏரி இது எங்கன்னா ஈரோடு. இன்னைக்கு பேப்பரில் 4வது நாகமலை குன்று ஈரோடு. இப்போ இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா நமக்கு தெரியணும். அப்புறம் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுதொழில் கடன், இந்த MSME, அந்த சிறுதொழில் கடனில் கடன் வாங்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது எந்த மாநிலம் அதிகமாக கொடுக்காங்க, எந்த மாநிலம் அதிகமாக கொடுக்காங்கன்னா மகாராஷ்டிரா. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். நகரப்புற வளர்ச்சி, அர்பனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் பார்த்தோன்னா நம்ம நினைப்போம் மும்பை, டெல்லி, சென்னை இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இப்போ புனேங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி மிக பெருசாக டெவலப் ஆகிருக்கு, டப்புன்னு வளர்ச்சி. இந்திய நகரங்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே நகரம் 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியுள்ளது. அப்படி சிட்டி விரிவடைஞ்சு 2வது இடத்துல இருக்குது பெங்களூர், 3வது இடத்துல யார் இருக்குன்னா சென்னை. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிறோம். அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டணத்தில் பொது போக்குவரத்து சேவை இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இதை உள்ளே கொண்டு வர்றாங்க. சென்னை ஒன்றுன்னு ஒரு இன்டகிரேட்டட் ட்ராவல், என்ன ஒருங்கிணைக்கிறது, இன்டகிரேட்டட் ட்ராவல். நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துக்கு மெட்ரோவில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், அந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஏன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், ஏன்னா குளிர்பாலைவன உயிர்கோள காப்பகம், கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் முதல் முறையாக ஒரு கோல்டு டெசர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டு டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அதான் கொஸ்டின்ஸ். யுனெஸ்கோ வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து இந்தியாவுக்கு தற்போது வந்து எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னா 13 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க, நம்ம தனியாகவே பார்ப்போம், இருந்தாலும் இது சொல்கிறோம். நீலகிரி, அகஸ்தியமலை, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம தனியாக பார்ப்போம், இதில் பார்த்துக்கிறோம். அடுத்து இந்தியாவுடைய வெட்லேண்ட் அப்படிம்பாங்க, இதுவும் கேட்கக்கூடிய ஏரியா தான். இந்தியாவின் வெட்லேண்ட் வந்து எல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்ப்போம், இதுலேயும் வச்சுருக்காங்க. இந்தியாவின் வெட்லேண்டுன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 93 வெட்லேண்ட் வந்திருக்கு. ராம்சார் சைட் அப்படிம்பாங்க. இந்த ராம்சாருங்கிறது 1971 ஈரானில் ஒரு பிளேஸில் வச்சு தான் அந்த வெட்லேண்டு ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 75வது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடும் போது 75 தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. இந்த வெட்லேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் அதிகம், 20. அங்கே யார் அதிகமாக இருக்கா அப்படின்னு ராமநாடு, 4 சைட் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 சைட்டு பார்த்தீங்கன்னா ராமநாட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்திலேருந்து 2 சைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெட்லேண்ட் கோகுல் ஜலசியா, பக்சார்பூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1862 பக்சார்பூர், அது பீகாரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதய்பூர் ஜல், இது சம்பரான் சத்தியாகிரக கேள்விப்பட்டிருப்பாங்க, 2மே பீகாரில் உள்ள இடம் தான். இப்போ 2 சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் 2 சைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 2 சைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்தம் 93 சைட் இருக்குது. இதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து ஆசியாலேயே இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்லேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து, 2வது அதிகமாக இருக்க கண்ட்ரி எதுங்கன்னா மெக்சிகோ, 3வது யாருன்னா இந்தியா. இது எல்லாமே நோட்ஸில் வந்து கொடுத்துருப்போம். கொஸ்டின் கேட்குற ஏரியா
உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழகம் முதலிடம். இது முக்கியமான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ உறுப்பு தானம், இப்போ வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை இது ஏன் தமிழ்நாடு டக்குன்னு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் இருக்குது. நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு உறுப்பு தானம் பண்ணவங்க இறந்துட்டாங்கன்னா அரசு மரியாதையோட அவங்க அடக்கத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உறுப்பு தானம் பதிஞ்சு வச்சாங்க. அதன் விளைவு என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து உறுப்பு மாற்று சிகிச்சையில் ஃபர்ஸ்ட் இடம் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடம். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். மாநில கல்விக் கொள்கை இது வந்து நம்ம பார்ப்போம். முருகேசன் குழு, முருகேசன் தலைவர் அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாடு செய்தினே தனியாக வச்சுருக்கோம், இருந்தாலும் லைட்டாக பார்க்குறோம். ஆக்சுவலாக 1 to 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கட்டாய தேர்ச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 8 வரை கட்டாய தேர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ 11th எடுத்துட்டு 10th 12th மட்டும் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்புறம் வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் நமக்கு 2 வகுப்பு என்ன வைக்காங்கன்னா அந்த பிடி பீரியட் வைக்காங்க. அப்புறம் மாதிரி பள்ளிகள், உறைவிட பள்ளிகள், வெற்றி பள்ளிகள் இந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க. அடுத்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே 8ஆம் படிக்கிறவங்க 5ஆம் படிக்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் செயலியில் ஓட்டுப்பதிவு, இது முக்கியமானது. ஓட்டிங் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த இதான் முக்கியம். பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க. பீகாரில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஃபோனில் ஓட்டு போடுறது. யார் ஓட்டு போடலாங்கன்னா 80 வயசுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் வீட்டிலிருந்தே ஓட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து சிறந்த தேசிய பூங்கா 2 பூங்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பூங்கான்னா நமக்கு மூணாரில் இருக்கக்கூட இரவிக்குளம் இந்த இருக்குது, வரையாடு மேலே நிற்கிது. அப்போ இரவிக்குளம் 1, மூணாறு இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தக்சிங்காம், ஏன்னா தக்சிங்காம் தேசிய பூங்கா. 2 தேசிய பூங்கா வந்து சிறந்த தேசிய பூங்காவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுருங்கி வரும் மன்னார் வளைகுடா தீவு. மன்னார் வளைகுடானா நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து இருக்கக்கூடியதான் என்னது மன்னார் வளைகுடா தீவு. இங்கே நிறைய தீவு வந்து சுருங்கி வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான தீவு என்ன, கரியாச்சிலி தீவு. ஏன்னா கரியாச்சிலி தீவு வந்து போதிய பராமரிப்பின்றி இந்த தீவு வந்து சுருங்கி இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு ஷோர் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நிலையான பெருங்கடல் வளங்களை பயன்படுத்தும் திட்டத்தின் மூலமா இவங்க என்ன நெய்தல் நீச்சி இயக்கம் சொல்லுவாங்க. நெய்தல் நீச்சி இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்து. இதில் என்ன பண்ணா ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப், இந்த பவளப்பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதை செயற்கையாக வளர்த்து அந்த தீவை வந்து காப்பாற்றுறாங்க. இது என்விரான்மெண்ட்டில் தான் வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்ய முதல் மாவட்டம் டையூ. அதாவது சோலார் எனர்ஜிலேயே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்துட்டாங்க 100%. இது முக்கியமான கொஸ்டின். எங்கன்னா டையுங்கிறது என்னென்னா யூனியன் டெரிட்டரியில் வரக்கூடியது. ஏன்னா தாத்ரா நகர் கைவேலி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டையூ இது கொஸ்டின் கேட்குற ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அரசு ஆவணங்களிலிருந்து காலனி அப்படின்னு ஒரு இந்த வார்த்தையை வந்து எடுத்துட்டாங்க. இந்த காலனிங்கிற சொல் வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், அந்த சங்க இலக்கியத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இது அரசு குடும்பத்தை சாராதவங்களுக்கு இந்த காலனின்னு பண்ணுறாங்க. ஒடுக்கப்பட்ட ஆட்களை பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இதை இது பண்ணுறாங்க. அதனால இந்த இந்த காலனியில் இருக்காங்க அப்படிம்பாங்க. இந்த சொல்லு பயன்படுத்தக்கூடாதுங்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிஜின் ஒரு வார்த்தை உண்டு. ஹரிஜின் இயக்கம் அதுன்னு காந்தி நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹரிஜின்னா கடவுளின் குழந்தைகள்பாங்க. இந்த ஹரிஜின்ங்கிற வார்த்தையை ஒடிசால பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணிம களஞ்சிய சுவடுகள். ஏன்னா ஆதித்திராவிடருக்காண்டி சுவடுகள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்போ வந்து சுவடுகள் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு என்னதுன்னா டிஜிட்டல் ரீபாசிட்டரி அப்படிங்காங்க. ஆதித்திராவிடர் பழங்குடியினர் தனித்துவமான நுண்கலை வடிவங்கள், வெளிப்பாட்டு நடனம், இசை மரபுகள், இசைக்கருவிகள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்குறதுக்காண்டி தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க. இதில் கலைகள் தான். அப்போ அது என்னென்ன கலைகள்ங்கிறத வந்து அந்த கலைகளை வந்து ஆவணப்படுத்தி பாதுகாக்கணும். அதான் இதனுடைய முக்கியமானது. அப்போ திண்டுக்கல் பகுதியை சார்ந்த சிங்காரி மேளம் அப்படிங்காங்க இந்த கலையை. நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த இரத காவடி, திருநெல்வேலி பகுதியை சார்ந்த கனியன் கூத்து, திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த பெரிய மேளம், அந்தியூர் பகுதியை சார்ந்த பெரும்பாறை, தர்மபுரி பகுதியை சார்ந்த மாலை கூத்து, இது எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்காங்க. பூத கபால ஆட்டம் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் மட்டும் நிகழ்த்தப்பட்ட தனித்துவமான சடங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புவிசார் குறியீடு வந்து இப்போ வந்து கும்பகோணம் வெத்தலை,
இந்தியாவின் முதல் புவிசார் குறியீடு வந்து பூமாலையாக தோவால பூமாலை சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக செட்டிக்குளத்தில் விளையக்கூடிய சின்ன வெங்காயத்தை சொல்லியிருக்காங்க. புளியங்குடி எலுமிச்சை பழத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு ஜாகிரபிக்கல் ஜிஏ டேக் அப்படிம்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 658 பொருளை ஜிஏ டேக்கில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் 69 பொருளை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் தமிழ்நாட்டில் எந்த பொருளுக்கு அதிகமாக ஜிஏ டேக் கிடைச்சுன்னா தஞ்சாவூரில் உள்ள மாவட்டத்துக்கு தான். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சும்மா ஸ்டாட்டிக் தான் பார்த்துக்கிடுங்க. அடுத்து மாநில சுயாட்சி உரிமை இது கேட்பான். இது அப்பாயின்மெண்ட்லேயும் பார்ப்போம். குரியன் ஜோசப் குழுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் 1969 கலைஞர் வந்து ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருப்பார். அப்போ பரிசையில் அடிக்கடி கேட்பாங்க ராஜமன்னார் கமிட்டி எதுக்கு போட்டாங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய மாநில அரசால் நியமிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ உள்ள அரசு வந்து குரியன் ஜோசப்குள்ள மத்திய மாநில உறவுகளை ஆராய போட்டிருக்காங்க. இவங்களுடைய தற்காலிக அறிக்கை வந்து எப்போ கொடுப்பாங்க 2026 ஜனவரியில் இதை கொடுக்க போகிறாங்க. அப்போ மத்திய மாநிலத்தில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு அடையாள அட்டை ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அடையாள அட்டை கொடுத்தாங்கன்னா என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பஸ்ஸில் போவாங்களே 25 கிலோ வரைக்கும் கட்டணமின்றி எடுத்து செல்லலாம். அப்புறம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ள வருது. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவங்க என்ன செய்றாங்கன்னா லோன் வாங்கிக்கலாம். கோஆப்டெக்ஸில் பொருட்களுக்கு 5% தள்ளுபடி. ஆவின் பொருள் வந்து இ சேவை மையங்களில் 10% சேவை கட்டணம் குறைவு. இதெல்லாம் அவளை கொடுக்குறாங்க. அப்புறம் கண்ணாடி இலைப்பாலம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. 1/1/2000 பார்த்தீங்கன்னா நமக்கு திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. அதனுடைய வெள்ளி விழாவை வைக்கிறதுக்காண்டி நமக்கு என்னென்னா ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி பாலம் எதை கனெக்ட் பண்ணுதுன்னா திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்த நினைவிடத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஒரு கிளாஸ் பிரிட்ஜு. ஆக்சுவலாக நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா டிசம்பர் கடைசி வாரத்தை திருவள்ளுவர் வாரம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வைக்கம் 1924 2024 100th இயர் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. வைக்கம் இப்போ வைக்கம் வீரர்பாங்க பெரியாரை. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக கொண்டாடி அங்கே ஒரு லைப்ரரி பெரியார் நினைவகம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, நூலகம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. வைக்கம் விருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை சாராத ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி போராடினது அந்த ஈக்குவாலிட்டிக்காண்டி போராடின ஆட்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வைக்கம் விருதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. வைக்கம் விருது இல்லை நம்ம விருதில் பார்ப்போம். இப்போ கர்நாடகா சார்ந்த தேவனூர் மகாதேவா கொடுத்துருக்காங்க. தேவனூர் மகாதேவா. நெக்ஸ்ட் பஞ்சாயத்தில் அதிகார பகிர்வு எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, 2வது கேரளா, 3வது தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜை பற்றி பார்த்துக்கணும். அப்புறம் இது முக்கியமான கொஸ்டின் பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாங்க. அகலாய்வு பணிகள் நடைபெறும் இடம் இது கேட்பான். சிவகங்கை கீழடி எங்கே இருக்குன்னு கேட்பான். சிவகங்கை. வேம்பக்கோட்டை எங்கே இருக்குது? விருதுநகர். கீழ் நமண்டி திருவண்ணாமலை. பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை. திருமலாபுரம் தென்காசி. சென்னானூர் பொங்கல் நகரும்பாங்க. திருப்பூர், மருங்கூர், கடலூர். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பரிசையில் கேட்டுருவாங்க. இது தமிழ்நாட்டிலையும் பார்ப்போம். தமிழ்நாடுடைய 3வது காலநிலை உச்சி மாநாடு 2002 சென்னையில் நடந்துச்சு. ஏன்னா அப்போ ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க காலநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு. தந்தை பெரியார் நூலகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூர். அது மாதிரி தலைவர்கள் பேரில் என்னென்ன நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு கழகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு கழகம், திருச்சியில் பார்த்தீங்கன்னா காமராஜர் நூலகம், திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா காகித்த மில்லத்து நூலகம். நிலத்தடி நீரில் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் மாசு வந்து ரொம்ப கலந்துருக்கு. தமிழகத்து கர்நாடகத்தில் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரேட் வந்து நிலத்தடி நீரில் எவ்வளோ இருக்கணுங்கிறது தான் அதில் கொஸ்டின். 45 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு. அப்புறம் யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயர் வச்சுருக்காங்க. இது கொஸ்டினாக கேட்கலாம். யாழ்ப்பாணம் கலாச்சார மையம். அடுத்தது இரும்பு காலத்தளம் சிவகலை. இதுவும் உங்கள் கொஸ்டினாக கேட்கலாம். ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட்டு சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ வந்து இதை வந்து இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டு சமீபத்து கதிரி கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கே ராஜன் சிவானந்தம். ஏன்னா முக்கிய கண்டுபிடிப்பு இதான். தமிழ்நாட்டில் உள்ள ஓல்டு இந்த பீரியட் படிச்சு வச்சுக்கணும். 2953 to 3345. இப்போ கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகள் பழமையானது. அப்புறம் நிதி ஆரோக்கிய குறியீடு ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னா ஒடிசா. இது இண்டெக்ஸில் பார்ப்போம். தமிழ்நாடு வந்து 11வது இடத்துல இருக்கு. அப்புறம் இந்த புதிய ரயில் பாதை பைரபி சாய்ரங், இது மிசோராம் தலைநகர். ஏன்னா அப்போ வந்து 2 இதை கனெக்ட் பண்ணுறாங்க. மிசோராம் தலைநகர் ஐஸ்வாலா ஏன்னா அஸ்ஸாமில் உள்ள சில்சாரோட இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதான் அந்த கொஸ்டின். அப்போ அந்த எந்த இதில் இருக்குன்னா வடகிழக்கு மாநிலங்களில் மிசோராமையும் அஸ்ஸாமுடைய சில்சாரையும் இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்குது.
நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் பழங்குடி மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம், டிஎன்ஏ ஜெனாம் சீக்வன்சிங் திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்பான். குஜராத். அதான் கொஸ்டின்ஸ். அப்போ பழங்குடி மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக குஜராத் இந்தியாவின் முதல் பழங்குடி மரபணு. பழங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து ரிசர்ச் பண்ணுறக்காண்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஜினோம் சீக்வன்சிங் சொல்லிட்டு குஜராத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜெனட்டிக் டிசாஸ்டர் இருக்கும். அப்புறம் அந்நிய நேரில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும்பாங்க, எஃப்டிஐம்பாங்க, எஃப்ஐஏம்பாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய இதில் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபாரின் டைரக்ட். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அது வட்ட யார் அதிகமாக இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. 5ஆவது இடத்துல நமக்கு தமிழ்நாடு இருக்குது. சர்வதேச உருளை ஆராய்ச்சி மையம் ஆக்ராவில் அமைச்சிருக்காங்க. இது கேட்கலாம். சர்வதேச, ஏன்னா நமக்கு ஏற்கனவே அன்னைக்கு பார்த்தோம், என்ன பார்த்தோம் கேட்டீங்கன்னா போர்டு மஞ்சள் வாரியம் பார்த்தோம். இது வந்து ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா உருளை ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்ராவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டருங்கிறது லிமா பெருநாட்டில் இருக்குது. அவங்களுடைய ரீஜனல் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஏன்னா இப்போ ஒரு 2 வெட்லாண்ட் வந்து பீகாரில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கிச்சான் மெனார் வெட்லாண்ட் 2 லேண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் மரபணு திருத்தப்பட்ட செம்மறியாடு. இது கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த செம்மறியாட்டுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. நூரி. ஏன்னா நூரி இது முதல் பாஸ்மினா செம்மறியாட்டு. இது எங்கே கொண்டு வராங்க கேட்டால் ஜம்முவில் பாருங்கன்னா செர்ரி காஷ்மீர் வேளாண்மை ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இதை கொண்டு வராங்க. இது என்னன்னா கிறிஸ்பர் Cas9 இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் திடீர்னு கேட்டுருவோம். சயின்ஸ் சென்டருக்குள்ள வரும். இது பீகாரில் முதல் முறையாக ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு. இது கேட்பாங்க. ஜாதி வாரியாக கணக்கெடுங்க. ஏன்னா நமக்கு பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 1931 ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடந்துச்சு. பிரிட்டிஷ் இப்போ கணக்கெடுப்புனா 1872. ரெகுலர் சென்சஸ் எப்படின்னா 1883. இப்போ 2026 இந்தியாவில் கேஸ்ட் சென்சஸ் நடத்த போகிறாங்க. அதான் இல்லை முக்கியமான கான்செப்ட். சிக்கிம் மக்களுக்கு வருமான வரி விலக்கு. இது ஸ்ட்ராட்டஜிக்கு இது வேண்டாம். அடுத்தது இது கேட்பான். பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீடு. ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்காங்கன்னா அதில் உள்ஒதுக்கீடு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதான் முக்கியமான கொஸ்டின். 2024 தேவேந்திர சிங் கேஸ் அப்படிம்பாங்க. இதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த கேஸில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்பாங்க. உடனே நம்ம தெலுங்கானாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி போட்டு, யார் பேரில் கமிட்டி போடுறாங்கன்னா சமீம் அக்தர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்தியாவின் முதல் சரக்கு போக்குவரத்து பூங்கா. ஏன்னா அப்போ வந்து முதல் சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஸ்ஸாம். அவ்வளோதான். இப்போ சரக்கு போக்குவரத்து பூங்கான்னு என்னென்னா மல்டி மோடல் லாஜிஸ்டிக். அதாவது இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இருக்குது, வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இது 4ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பூங்கா எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கன்னா அஸ்ஸாம். அடுத்து இது ஏற்கனவே பார்த்தோம், ஜெட்மோர் சுரங்கப்பாதை. ஏன்னா 2-வே. இது எங்கே இருக்குன்னா நமக்கு ககம்கிர் டு சோனாமார்க் வரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட், தனிநபர் வருமானத்தில் கர்நாடகா முதலிடம். அப்போ 2ஆவது இடத்துல யாருக்குன்னா தமிழ்நாடு இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாடு 2ஆவது இடம். கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது வருஷத்துக்கு. நம்ம இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.96 lakhs இருக்குது. எக்கனாமிக் சர்வேல, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. அடுத்தது மும்பையில் உள்ள கர்நாக் பாலம். இப்போது வந்து அதுக்கு பேர் என்ன, சிந்தூர் பாலம் சொல்லி மாற்றிருக்காங்க. சிந்தூர்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஞாபகப்படுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்தது லடாக்ல முதல் அஸ்ட்ரா சுற்றுலா திருவிழா எங்கே நடக்குங்களா, லடாக். லடாக்ல பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி. ஏன்னா அங்கே என்னென்னா டெலஸ்கோப்பை வச்சு விண்வெளியில் உள்ள தெளிவாக பார்க்கலாம். ஏன் தெளிவாக பார்க்கலான்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தா லைட் அதிகமாக எரியும். அப்போ லடாக்ல வந்து அந்த லைட்டுடைய இன்டர்ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோ, ஆர்டிஃபிஷியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா முழு செயல்பாட்டு எழுத்தறிவை அடைந்த முதல் மாநிலம் மிசோரம். இது உறுதியாக கேட்பான். எல்லாரும் கேரளா போட்டுருவாங்க. அப்போ வந்து 2011 சென்சஸில் 91.3 தான் இருந்துச்சு. உடனே எத்தனை பேர் படிக்கலன்னு சொல்லி பார்க்காங்க. இப்போ 3026 பேர் படிக்கலை. உடனே டப்புன்னு 3226 வரையும் கல்வி அறிவு கொடுத்து 100% ஆக்கி விட்டாங்க. அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் 44. அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு முத இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரகாண்ட்.
ஆனால் இந்தியாவில் மொத்த கொண்டு வந்தது கோவா, அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன, பிரவாசி பாரதிய தினா மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க, புவனேஸ்வர். அப்போ பிரவாசி பாரதிய திவாஸ்ங்கிறது காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ரிட்டர்ன் அடைஞ்ச நாள். ஜனவரி 9 வெளிவாழ் இந்தியர் தினம். அடுத்து இந்தியாவின் முதல் பிச்சைக்காரர் இல்லாத நகரம் இந்தூர், மத்திய பிரதேஷ். இந்த இந்தூருங்கிறது ஒரு முக்கியமான சிட்டி, கிளீன் சிட்டின்னு சொல்லி வருவாங்க. அங்கே பிச்சைக்காரர் இல்லாத நகரம். இந்தியாவின் தூய்மையான நகரம் தொடர்ந்து 8 ஆண்டுகள். யாருன்னா இந்தூர். இப்போ பார்த்தவங்க பிச்சைக்காரர் இல்லாத நகரம் அதே தான். என்ன 8வது ஆண்டாக தேர்ந்தெடுக்கிறது. மத்திய அரசு ஆண்டுதோறும் நடத்தும் ஸ்வாச் சர்வேகேஷன் அப்படிம்பாங்க, தூய்மை கணக்கெடுப்பு. அதில் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8வது ஆண்டா வர்றாங்க. பிரிவில் வந்து இந்தூர் தான் ஃபஸ்ட்டு, குஜராத்தில் சூரத் 2வது, அடுத்து மகாராஷ்டிரா நவி மும்பை ஆகிய நகரங்கள் 3 இடங்களுக்கு தேர்வாகி உள்ளன. ஸ்வாச் சாகார் பிரிவில் யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்கன்னா அகமதாபாத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா முதலிடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிரிட்ஜ் வேர்ல்டுலேயே இந்தியாவில் போட்டிருக்காங்க. எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் உள்ள சினாப் பிரிட்ஜ். ஏன்னா முக்கியமானது இது என்னங்கன்னா உலகிலேயே உயரமான ரயில்வே வளைவு பாலம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. எந்த ரிவர்னு சொல்லி கேட்பாங்க, சினாப் ரிவர். அதனால் சினாப் பிரிட்ஜு கிட்டத்தட்ட 359 மீட்டர் ஈஃபில் டவரை உள்ளதுக்கு வச்சிடலாம், அந்த அளவுக்கு. இது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா அதை இணைச்சி காஷ்மீர் நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைத்து போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவது. இதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அதாவது பிரம்மபுத்திரா நதியின் கீழ் சுரங்கப்பாதை. நார்மலாக ரிவர் போகுதுன்னா மேலே பாலம் போடுவாங்க, கீழே வந்து சுரங்கப்பாதை போட்டிருக்காங்க, பிளான் பண்ணிக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த நதி? பிரம்மபுத்திரான்னு நமக்கு தெரியும், வடகிழக்கு மாநிலங்களில் ஓடக்கூடியது. அது எந்த இடத்துல போடுறாங்கன்னா அஸ்ஸாமும் சைனாவுடைய பார்டரில் போடுறாங்க. அப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆத்துக்கட்டியில் சுரங்கப்பாதை போடுறாங்க. முக்கியமானது ஏன்னா இது எங்கேருந்து எங்கே போடுறாங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் நும்லிகார், அதில் இருந்து கோக்பூர் வரை இதை போடுறாங்க. கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் நீளம் போடுறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக நேற்று வந்துச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு, பேப்பரில் வந்த நியூஸ் தான். அப்போ அண்டர் கிரவுண்டில் சுரங்கப்பாதை போடக்கூடிய ரிவரில் எதில் போடுறாங்க கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திராவில் போடுறாங்க, அஸ்ஸாமில் போடுறாங்க. இப்போ பார்த்தது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே ஃபில்டர் பண்ணிடுவேன், எதை படிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிடுவேன். இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு கேட்டால் டெஸ்ட்டு தாங்க. டெஸ்ட்டை நல்லா கவர் பண்ணி போடுங்க. டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். ஏன்னா டெஸ்ட்டுங்கிறது நல்லா கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக் விடுறது அந்த மிஸ்டேக் அடுத்த வரக்கூடாது. இந்த சைக்காலஜி இந்த இடம் மார்க் குறைஞ்சினா அடுத்த சைக்காலஜியில் மார்க் குறையக்கூடாது, இங்கிலீஷில் மார்க் குறைஞ்சா அடுத்த இங்கிலீஷில் மார்க் குறையக்கூடாது. அப்படியே உங்களை திருத்தி டெஸ்ட்டை நல்லா போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு கடைசியில் ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். அதனால் டெஸ்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்படியே ரியல் பேட்டர்னில் இருக்கும். எழுதி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.